ரைட். அஞ்சனா, ரைட். மூன்றாவது கேள்வி. ரைட். வாசிங்க. யுஎஸ்பி துறையில் இணைக்க முடியாத புறச்சாதனம் பின்வற்றுள் எது? பின்வருவன மட்டும் இது. ரைட். ஆ, சொல்லுங்க. யூஎஸ்பி துறையில் இணைக்க முடியாத புறச்சாதனம், அதாவது அவுட்புட், அவுட் டிவைஸ் என்னது? என்ன வரும்? அவுட்புட் டிவைஸ். இதெல்லாம் அவுட்புட் டிவைஸ்ல Yes. இருந்து என்னது எங்களுக்கு என்ன சொல்றது? அஹ், இது அவுட்புட் டிவைஸ் இல்ல, புறச்சாதனங்கள். புறசாதனங்கள், அதாவது வெப் கேமரா என்ன செய்யும்? வெப் கேமரா என்ன செய்யும்? கேமரா என்ன செய்யுது? உங்களை எனக்கு காட்டுது. ரைட்டா? அப்ப அது என்னது? அவுட்புட் டிவைஸ். பாகோ ரீடர் என்ன செய்யுது? அதை ரீட் பண்ணி எங்களுக்கு காட்டுது, விலையை காட்டுது. அதுவும் அவுட்புட் டிவைஸ். டிஜிட்டல் அவுட்புட் கேமரா என்ன டிவைஸ். செய்யுது? அதுவும் என்னது? எங்களுக்கு அவுட்புட்டா எங்களுக்கு காட்டுது. என்ன அப்ப அவுட்புட் டிவைஸ். கல்லுடைய மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், அதுவும் எங்களுக்கு அவுட்புட். அப்ப புறச்சாதன மண்டைகள் என்னது? அவுட்புட் டிவைசஸ் தான். So இதுல கேட்டு இருக்கு, யூஎஸ்பி போர்ட் சப்போர்ட் பண்ணாதது என்னது? யூஎஸ்பி போர்ட்ல இணைக்க முடியாத சாதனம் எது? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர். சரிட்டா? மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் தான் யூஎஸ்பியில நாங்க பொருத்த முடியாது. நாங்க ஏற்கனவே பார்த்த மல்டிமீடியா போர்ட், அதுல மட்டும்தான் மல்டிமீடியா போடலாம், யூஎஸ்பியில போடலாம். எல்லா போர்ட்டும் யூஎஸ்பிக்கு மாத்திட்டேன்னு சொல்லி சொன்னாங்க தானே, போன கிளாஸ் பார்த்தோம். ஆனா இந்த மல்டிமீடியாட மட்டும் மாத்த இயலாது. மல்டிமீடியாவுக்கு வேற போட்டா. சரியா? ரைட். ஓகே, சொல்லுங்க. மிஸ் இதுல தமிழ் சொல்லும் எழுதுறதா இல்ல இங்கிலீஷ் சொல்ல மட்டும் எழுதி கொள்ளவா? நீங்க தமிழ் சொல் தெரிஞ்சிருந்தா நல்லபடா. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல தமிழால தானே தருவாங்களே. ஏன்னா அப்ப நீங்க பிராக்கெட் பண்ணி இங்கிலீஷையும் எழுதி கொள்ளுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்டா? இங்கிலீஷையும் எழுதி கொள்ளுங்க. தமிழைத்தான் நீங்க எம்பசைஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு தமிழ்ல தானே கேள்வி வருமே. ஏன்னா So அந்த தமிழ் டேர்ம்ஸ் விளங்கி இருக்கணும் உங்களுக்கு. இல்லாட்டி எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே.
ஓகே மிஸ். ஓகே. அப்ப அடுத்து 4வது கேள்வி. PS2 அதாவது போர்ட்ஸ் புதையலட போர்ட்ஸ் இணைக்கத்தக்க சாதனம் பின்வருவனற்றில் எது? PS2 எதுக்கு பாவிப்போம்னு பார்த்தோம் நாங்க. காப்பிய பாருங்க பாப்போம். சாவி பலகை. என்னத்துக்கு? தாய் பலகை சுட்டியும் சாவி பலகை. அப்ப இதுல எதுக்கு வரும்? கீபோர்ட். கீபோர்ட். குட். ரைட். அடிக்கணும். சரிதாம்மா? மிஸ், அதுல அந்த பட்டை பட்டை குறிமுறைக்கு என்ன இங்கிலீஷ்? குறிமுறை வாசிப்பாங்க. barcode reader. READER reader. barcode reader. barcode reader. barcode reader. ஓகே. barcode reader. Right. முடிஞ்சதா? கடைசி ஒன். நோட்ஸுகள் புரிய ஓகே மிஸ். நோட்ஸுகள் புரியுதானே அஞ்சனா? மிஸ். எஸ் ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. 5வது. இங்க பாருங்க, இப்ப கேள்வி வந்திருக்கு. மிஸ் இப்ப தந்த அழகா போயிட்டு. தரப்பட்ட சாதனங்களை உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம் மற்றும் சேமிப்பு சாதனங்களாக வகைப்படுத்துக. பாத்தீங்களா? கேள்வி வந்துச்சு. இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், ஸ்டோரேஜ் டிவைஸ் 3 கேட்டகரிஸா பிரிச்சு போடட்டான். இதுக்குள்ள தந்ததுகளை வச்சுக்கணும். ரைட் செய்யுங்க பாப்போம் கட்டிக்காரி. தந்த விடைகளையும் எழுதி கொள்ளுங்க. நீங்க எழுதிட்டு எனக்கு சொல்லுங்க. எழுதிட்டு சொல்றது லேசல்லோ. அப்ப நீங்க கேள்வி எழுதிட்டு ஒன் டைம் சார்ட் மாதிரி போடுங்க. இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ், அங்கால ஸ்டோரேஜ் போடுங்க. என்னது? நினைவகங்கள், உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம், நினைவகம் சொல்லி ஹெடிங்கோட சார்ட் ஒண்ணு கொலம் அடிச்சுட்டு அதை வகைப்படுத்திட்டு எனக்கு மலமண்டு வாட்சி காட்டினீங்கன்னா சரி. ஓகே.
மிஸ் அந்த சுட்டிக்கு அடுத்தது என்ன? வலை? வருடி வருடி. No, no. சுட்டி. சுட்டி சுட்டி. சுட்டிக்கு பேந்து வருது. வலை கம். வலை கமரா. வலை கமரா. வெப் கமரா. மிஸ். வருடி என்றா என்னது? புக்ல பாருங்க. வருடி. பண்பட்டு. வருடி தரையில மிஸ். வருடி தெரியலையா? ரைட், ஓகே, நான் பார்த்து சொல்றேன்னா. அதுவும் தெரியல மிஸ். அந்த பட்டை குறிவாசிப்பான் அதுவும் என்னன்னு எனக்கு தெரியல. ரைட், ஓகே, நான் பார்த்து சொல்றேன். ஓகே மிஸ். பட்டைக்குறி வாசிப்பான் பார்கோட் ரீடர். பார்கோட் ரீடர். பட்டைக்குறி வாசிப்பான். நீங்க கேட்டது வருடி என்ன? வருடி வந்து ஸ்கேனர். ஓகே மிஸ். மிஸ் எங்களுக்கு வந்து இதுல அவுட்புட் இன்புட் அவுட்புட் தந்துருக்கு. ஆனா இங்க வந்து உள்ளீடு வருவிளைவு தேக்கம்னு போட்டுருக்கு. ஒவ்வொரு அதான் உங்கள்ட்ட தமிழ் டேர்ம்ஸ் தான் கட்டாயமாடா. சரியா? ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் ஐசிடி இல்லையோ ஸ்கூல்ல? இருக்கு மிஸ். ஆனா யாருமே அந்த 9th இப்ப கிரேட் 9ல இங்கிலீஷ் மீடியம் மக்கள் இங்கிலீஷுக்கு போறவ. மற்றவ வந்து நாங்க யாரும் போயில மிஸ். அதுல எங்களுக்கு வந்து கேட்கல இங்கிலீஷ்ல இருக்கோம் இல்ல. ஏனென்றா உங்களுக்கு கஷ்டமே. மிஸ் தமிழ்ல படிக்க கஷ்டமா படிக்கிற மிஸ்ஸுக்கே சில இது டேர்ம்ஸ் முழங்கையில. ஆனா இங்கிலீஷ்ல இருக்கிறபடினாலும் கொஞ்சம் முழங்குது. இல்லாட்டிக்கு மிஸ் கஷ்டம்.
மிஸ் சிடி அந்த டிவி அந்த சிடி வந்து உள்ளுக்கு தானே உள்ளிட்டு சாதனம் தானே சிடியா? ஓ மிஸ் சிடி விட்டுட்டு சாதாரணமா இல்லாட்டிக்கு டேட்டாவை சேமிக்கிறதா? டேட்டாக்குள்ள சமைக்கிறது அப்ப என்னன்னு வேணும்? ஆ ஸ்டோரேஜ். ரைட், ஸ்டோரேஜ் டிவைசஸையும் ஒருக்கா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொண்டாங்க எல்லாமே. ஓ மிஸ் ரைட், வார ரைட். இதுல ஒரு கலை கொள்ளுங்க, ஸ்டோரேஜ் டிவைசஸ். இங்கிலீஷ்ல எழுதலாமா? உங்களுக்கு கேள்வி விளங்கிட்டா விடைகளை நீங்க இங்கிலீஷ்ல எழுதி விடுங்க. ஹார்ட் டிஸ்க், ரேம், ரோம், சிடிஓ, டிவிடி, ஃபிளாப்பி டிஸ்க், மெமரி கார்டு, பென் டிரைவ், டேப்ஸ். ரைட், தீஸ் ஆர் த. அப்ப இப்ப இது ஓ மிஸ் அப்ப இதுல ஸ்டோரேஜே எழுதுறதா நாங்க முதல் போட்டோமே அதுல இன்புட் அவுட்புட் நீங்க டிவைசஸ் எழுதுனீங்க தானே மிஸ்? முதல் காட்டினேன். ஓ மிஸ் முதல் எழுதுறது அதுல பக்கத்துல அங்கால ஸ்டோரேஜ் டிவைசஸ் போட இடம் இருக்குதா? ஓ மிஸ் அப்ப அதுல கொலம் ஒன்று அடுத்த ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. ஒரு கொலம் ஸ்டோரேஜ் டிவைஸ் சேர்த்து போட்டு இதை எழுதி விடும். ஆ ஓகே மிஸ் ரைட், ஓகேடா. அப்ப நாங்க மீதிய நாங்க அடுத்த கிளாஸ் பாப்போமா? மிஸ்ஸுக்கு இன்னொரு கிளாஸ் ஒன்று இருக்கு. அதே முடிச்சுங்க. அப்ப நாளைக்கு என்ன மாதிரி என்ன மிஸ்ஸுக்கு எனக்கு சொல்ல வேணுமா? அப்ப நான் அந்த விளங்கலமா? இந்த அந்த இன்புட் அவுட்புட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அத வந்து அந்த அட்டவணைப்படுத்த சொன்னீங்க அத நான் நாளைக்கு சொல்றதா நாளைக்கு சொல்லுங்க. ஆமா, ஆம். ரைட், ரைட்டா. நாளைக்கு பாப்போமா? இப்ப நாளைக்கு அந்த கிளாஸ் கன்ஃபார்ம் பண்ணா எனக்கு ஒருக்கா மெசேஜ் போடுவோம். நாளைக்கு நீங்க ரெடியண்டா சொல்லணும். ஓ மிஸ் நான் இன்றைக்குள்ள போடுறேன் ஓகேம்மா, குட் நைட். தேங்க்யூ மிஸ் தேங்க்யூ, பாய். தேங்க்யூ மிஸ்